வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இடையில வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 13ஆம் தேதிக்கு பிறகு வீடியோ போட முடியல. அது நம்ம குடும்ப உறுப்பினர் ஒருத்தரோட உடம்பு சரியில்லாத காரணத்தினால நம்ம தொடர முடியல. நம்ம அது இவ்வளோ நாள் ஆகும்னு எதிர்பார்க்கல. சரி ஓகே. திங்கட்கிழமை நடக்க வாய்ப்பு நம்ம வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, நம்ம கொடுத்திருந்த லெவல்ஸ் பார்த்தோம்னா, நம்ம வந்து 13ஆம் தேதியோட நிப்பாட்டியிருக்கோம். இந்த 13ஆம் தேதி கொடுத்த லெவல்ஸே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு இந்த இடம் கொடுத்துருந்தோம். இது 3ல இந்த தேர்ட்லாம் சப்போர்ட் அப் சைடு போகும்போது தான் கொடுத்துருந்தோம். அதுபோல இங்கேருந்து அப் சைடு போனது மார்க்கெட் வந்து அப் சைடில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த லெவல்ஸ்லாம் பாருங்கள், ஒவ்வொரு நாளுமே இது ஒரு நாள், இது ஒரு நாள், இது ஒரு நாள், எல்லாமே இந்த லெவல்ஸ்க்குள்ளே தான் நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக அலைஞ்சு தான் மார்க்கெட் அப் சைடு. கடைசியாக கூட இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு திருப்பி செகண்டில் சப்போர்ட் எடுத்தா அதுலேருந்து மார்க்கெட் வந்து புள்ளி செட்டப்பில் மாறி போயிட்டுருக்கு. சரி ஓகே. திங்கட்கிழமை நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் நிஃப்டிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை தொடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆல் டைம் ஹை தொடுறனால இந்த கேண்டலோட ஹையை தொடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது எப்படி பார்த்தோம்னா 26,130 அப்படிங்கிற அளவுக்கு ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த அடுத்த வாரத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் வீக்லி படி டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த கேண்டலோட புல்லிஷ் கேண்டில் தான் சொல்லியிருந்தோம். இந்த கேண்டலோட லோ ஹை தான் நம்ம வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இந்த டேயில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உள்ள வந்துட்டு திருப்பி கீழேயும் பிரேக் கொடுத்துட்டு திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக போயிட்டுருக்கு. இப்போ இவ்வளோ நாள் இருந்த அந்த சைட்வேஸ் செட்டப்லேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் மூவ் இருக்குது. இப்போ இந்த பிரேக் அவுட் மூவ்ங்கும்போது மார்க்கெட்டில் அடுத்தது புல்லிஷ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னும் 2, 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கால் சைடுக்கான மூவ்மெண்ட்ஸும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன லெவல்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 25,654 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,739. தேர்ட் வந்து 25,816. சரி ஓகே. இது சப்போர்ட்னு பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம்னா 25,609 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,555. தேர்ட் வந்து இன்றைக்கி போன லோ தான் 25,523. சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக், அதாவது ஓப்பனிங்லேயே ஒரு கேப் அப் இருக்க தான் வாய்ப்பு. ஒருவேளை கேப் அப் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் அப் இருந்து மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் செகண்ட் வரைக்கும் ஸ்ட்ராங்கு, செகண்டை விட்டு பிரேக் பண்ணக்கூடாது. தேர்டெல்லாம் பிரேக் பண்ணால் வீக். அதாவது டேவோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக் ஆகும் இந்த செட்டப்பில். அதுபடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்லேயே அப் சைடு போனீங்கன்னா நல்லா புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை ஃபஸ்ட்டை விட்டு பிரேக் பண்ணாலும் செகண்ட்லேருந்து போகிறப்ப நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறது வாய்ப்பு. தேர்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இறக்கிட்டு போனாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். இறங்காமலேயே இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட் தானே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோட பாயிண்டாக மார்க்கெட் புல்லிஷ் தான். எப்போனா அந்த டேவோட தேர்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கோம்ல, அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஷ் செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி நம்ம கடைசியாக கொடுத்த லெவல்ஸ் தான். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பாதிஞ்சிடணும். ஆனால் ஓப்பனே ஒன்றா பண்ணிட்டாங்க. இந்த எல்லோ ஜோன் கீழே நம்ம கொடுத்துருந்த தேர்ட் சப்போர்ட் கீழே தான் ஓப்பனே கொடுத்தாங்க. அதுக்காக கீழே கொடுத்து க்ளோசிங் கொண்டு போய் கிட்டத்தட்ட இந்த லெவல்ஸில் கொடுத்தாங்க. அப்படி இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுதான் லோவாக இருந்துச்சு. நம்ம என்ன சொல்லி இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பாதிஞ்சிருந்தா அந்த பிரேக் பண்ணி க்ளோசிங் மேலே கொடுத்து அப்படியே மூவ் பண்ணிட்டாங்க. இந்த லெவல்ஸ்லாம் பாருங்கள், கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக அவ்வளோ அக்யூரேட்டாக அடைஞ்சிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வீக்லேருந்து பார்ப்போம். கடைசி வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுவும் புள்ளி செட்டப் தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தோம்னா ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. அது வந்து பார்த்தோம்னா இந்த சிங்க் ஹை 2யும் இது வீக்லி படி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த சிங்க் ஹை கனெக்ட் பண்ணோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இன்னும் தொடலை. அதே சமயத்தில் இந்த செட்டப் வந்து ஆக்சுவலாக வந்து இப்படியும் கனெக்ட் பண்ணலாம். இதுதான் மேஜராக உள்ள செட்டப். அதுபடி பார்த்தாலும் பிரேக் பண்ணல. ஆனால் நிஃப்டியெல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தா இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டும் புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இது வீக்லி படி. சரி ஓகே. டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த இடம் தான் ஆல் டைம் ஹையான செட்டப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடம் அதாவது 57,000 அப்படிங்கிறது வந்து ஆல் டைம் ஹை செட்டப்பில் இருந்துச்சு. செலக்ட் பண்ணி இப்போ இது பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேலே க்ளோசிங் இருக்குது. இருந்தாலும் பார்த்தோம்னா நம்ம வீக்லி ட்ரெண்ட் லைன் பார்த்தோம். அதே டேலையும் செட்டப் பார்ப்போம். டே செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு
கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அத தொட்டு தான் மார்க்கெட் இருந்திருக்குது. பிரேக் கூட குடுத்த மாரி தெர்ல. ஜூம் பண்ணி பார்ப்போம். லேசா தான் பிரேக் குடுத்துருக்காங்க. இதுக்கு மேல குளோசிங் தான் நல்லா இருந்திருக்கும். ஆனா நிஃப்டி இருக்க அளவுக்கு புல்லிஷ் செட்டப்ல ஆக்சுவலி ஒரு வேளை இது பிரேக் பண்ணிட்டாலும் இதுவும் நல்ல புல்லிஷ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப மாத்தி மாத்தி இதுவும் நாளைக்கு திங்கட்கிழமை பிரேக் பண்ணிட்டானா அடுத்தடுத்து பெரிய பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் என்ன லெவல்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு போன ஹை தான் 57,475 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு எல்லாம் ரவுண்ட் ஃபிகர் தான். ஏன்னா ஆல் டைம் ஹைல தான் இருக்குது மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு. 58,000ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 58,500ங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த 58,500ங்கிறது ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப் படி பார்த்தோம்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ். அதாவது வீக்லி படி பார்த்தோம்னா இந்த 58,000 வந்து ரைசிங் ட்ரெண்ட் லைனில் இது வந்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதேபோல் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 57,317 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 57,169, தேர்ட் வந்து 56,993. சரி ஓகே. என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா நிஃப்டி மாரி தான். அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தாலும் அப் சைடு தான் போகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி திருப்பி உள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் எடுத்து அப் சைடு மார்க்கெட் மூவ் ஆனுச்சுன்னா ஒரு பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த தேர்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட்டில் தான் நம்ம புல்லிஷாக எதிர்பார்க்கலாம். செகண்டில் பண்ணாலும் மார்க்கெட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். அதுக்கான செட்டப் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப் சைடுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. ஏன்னா இந்த மார்க்கெட்டு மட்டும் இல்லை வேர்ல்டு மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா அடுத்தது புள்ளி செட்டப் எல்லாம் பிரேக் அவுட் செட்டப்பில் தான் இருக்குது. அதனால் அடுத்தடுத்து ஒரு பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இது நம்ம கடைசியாக கொடுத்த அந்த செட்டப். நம்ம எதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கொடுத்தோம்னா அது கீழே ஓப்பன் கொடுத்து அதுலேருந்து அப் சைடு போனால் தான் இதான் நமக்கு கடைசி லோ. இதுலேருந்து பார்த்தா தான் மார்க்கெட் வந்து நம்ம புல்லிஸில் ஃபுல் செட்டப்பில் பேர். அதுபோல் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ்லாம் பாருங்கள். நம்ம கொடுத்த லெவல்ஸில் தான் எல்லாமே ஃபுல்லாக சப்போர்ட் ஃபுல்லாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே அதை பார்த்து அடுத்து இந்த ரேஞ்சு, அடுத்து இந்த ரேஞ்சு கடைசி இந்த இடத்துல ரேஞ்ச் இதை பிரேக் பண்ணி அடுத்த மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் ப்ளே இருக்குது. சரி ஓகே. அதை திரும்ப பண்ணிவிட்டு வீக்லியில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி வெரி புல்லிஸாக பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ரேஞ்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 85,998 86,000 2000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டபுள் டாப் ஏரியா வரைக்கும். இது வீக்லி படி. சரி ஓகே. டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதுவும் இந்த டபுள் டாப் ஏரியா தான் இருக்குது. ஆனால் இருக்கிறது ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதுபடி பார்த்தா இந்த இடம் வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக போட்டுருவோம். இப்போ இந்த இடம் தான் ஆக்சுவலி நாளைக்கு கேண்டில் போட்டால் இந்த ரேஞ்ச் இருக்கும். இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 84,720 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணால் அடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே படி. சரி ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் அதோட லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு போன ஹை தான் 84,089 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 84,350, தேர்ட் வந்து 84,710, 716. இந்த இடங்க நம்ம டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா சொல்லி அந்த இடம் வரைக்கும் போட்டிருக்கோம். அதை பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் அடுத்து வெரி புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயம் சப்போர்ட் எடுத்தோம்னா 83,925 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 83,744, தேர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ தான் டேயோட லோ 83,645. சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது 2 நாள் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே டைப்பில் தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப் சைடு இருக்கும். நல்ல மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு வேளை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிட்டு உள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துட்டாலும் மார்க்கெட் அப் சைடு பெரிய மூவ் இருக்கும். ஒரு வேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் செகண்ட்லேருந்து எடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்கு. ஆனால் இது வரைக்கும் தொட்டாலுமே மார்க்கெட் அப் சைடு தான் போகும். ஆனால் இது பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி பிரேக் பண்ண வீக். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக மேலே பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.